ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். பாகக்காய் ஃப்ரை. ஸோ நிறைய பேருக்கு பாகக்காய்னாலே பிடிக்காது, கசப்பாக இருக்குன்னு நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுவாங்க. இந்த பாகக்காய் ஃப்ரை பார்த்திங்கன்னா கசப்பே இல்லாமல் சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. எப்படி ஈஸியாக நல்லா ஹெல்த்தியாக டேஸ்டியாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாகக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் ஒரு 200 கிராம் அளவு பாகக்காவை நல்லா இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், திக்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்ப நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், உடையாமல் இருக்கும். இப்போ நம்ம இந்த வறுவல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ கடாய் நல்லா சூடானதும் இதில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். ஆயிலில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பாகக்காய், அதை சேர்த்துக்கலாம். இந்த பாகக்காய் நம்ம வதக்கும் போது இதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பாகக்காய் நான் கட் பண்ணும்போதே இந்த விதையோடு சேர்த்து கட் பண்ணியிருக்கேன். இது ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த விதையோடு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் விதையோடு கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விதையை நீக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்பப்போ இடையில கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிட்றப்ப நம்மளுக்கு வந்து ஆயிலும் கம்மியாக தான் பயன்படும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கசப்பு வந்து அந்தளவுக்கு தெரியாது. ஒருவேளை நீங்கள் சரியாக ஃப்ரை பண்ணாமல் நீங்கள் சமைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கசப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், ஒரு 1 டீஸ்பூன் போல் ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன். இது வந்து காரம் அதிகமாக இருக்காது. நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, போதும். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாகக்காய் வந்து உடஞ்சிராத அளவுக்கு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வந்து மசாலா எல்லாம் சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஆயில் கம்மியாக சேர்த்து வறுத்தெடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பாகக்காய் வந்து ரொம்ப வந்து நம்மளுக்கு ஃப்ரை ஆகாது. பாகக்காய் நல்லா ஃப்ரை பண்ணணும்னு நினச்சோம்னா மசாலா வந்து நம்மளுக்கு கருகிடும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த மசாலாவோடு சேர்ந்து இந்த பாகக்காவும் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். எந்த அளவுக்கு உங்களுக்கு கிறிஸ்பியாகணுமோ அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா அந்த கரகரப்பு சவுண்டு கேட்குது பாருங்கள். நம்மளுக்கு அந்த பாகக்காய் நல்லா நம்மளுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நம்மளோட பாகக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை வெரைட்டி ரைஸ் சாதத்தோட, சாம்பார் சாதம், ரச சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.